சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் சொத்து விஷயத்துல பெருமை உங்களுக்கு தடையாகவே இருந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு பூமி மற்றும் சொத்து ஸ்தானமாகும். இதன் அதிபதியான செவ்வாய் பலவீனம் அடையும் போதோ அல்லது 11ஆம் அதிபதியின் பகை பெறும் போதோ சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு பெருமை குறுக்கே நிற்கும். பூர்வீக சொத்தை பிரிப்பதிலேயோ அல்லது விற்கும் போதோ நான் ஏன் இறங்கி போக வேண்டும், என் கௌரவத்தை விட்டு கொடுத்து எனக்கு இந்த சொத்து தேவையில்லை என்ற அந்தரங்க வைராக்கியம் உங்களுக்குள்ள தோன்றியிருக்கும். நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை கூட எதிராளியிடம் கெஞ்சியோ அல்லது வாதியோ வாங்க கூட இருந்திருக்கும் என்ற உங்களது வீண் பெருமையால் அந்த சொத்து கைவிட்டு போயிருந்திருக்கும். அல்லது நீங்கள் காலத்திற்கு முடங்கி போகும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு பெருமை தான் குறுக்கேயே நின்றிருக்கும். அது பூர்வீக சொத்து பிரிப்பதிலேயோ இருக்கட்டும் அல்லது விற்கும் போதோ நான் ஏன் இறங்கி போக வேண்டும், என் கௌரவத்தை விட்டு கொடுத்து எனக்கு இந்த சொத்து தேவையில்லை என்ற அந்தரங்க வைராக்கியம்தான் உங்களுக்குள்ள தோன்றியிருக்கும். நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை கூட எதிராளியிடம் கெஞ்சியோ அல்லது வாதாடியோ வாங்கக்கூடாது என்ற உங்களுடைய வீண் பெருமையால அந்த சொத்து கைவிட்டும் போகும் அல்லது நீண்ட காலத்திற்கு முடங்கி போகும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். நெருக்கமானவரின் வார்த்தையை காயப்படுத்தி இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவுதான் பாறை போல கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள அவங்க ஒரு மென்மையான குழந்தை போன்றவங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு அதாவது வாழ்க்கை துணையோ அல்லது நெருங்கிய நண்பர்களை குறிக்கும். மற்றும் சந்திரனின் நிலை பலவீனம் அடையும் போது நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒருவரின் வார்த்தை உங்களை நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல காயப்படுத்தும். அந்நியன் சொன்னால் பார்வையா இல்லை, பரவாயில்லை, நான் இவ்வளவு காலம் சலுகைகளும் அன்பும் காட்டிய என் நெருக்கமானவர் என்னை பற்றி இப்படி பேசிவிட்டாரே என்ற அந்தரங்க வேதனை உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கும். இந்த துரோகம் அல்லது கசப்பான வார்த்தை உங்கள் இதயத்தை உடைச்சி நீண்ட நாட்களுக்கு அவங்கள மன்னிக்கவே முடியாத நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கும். அதாவது நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் பாறை வெளியே எவ்வளவுதான் பாறை போல கடினமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க ஒரு மென்மையான குழந்தை போன்றவங்க தான். அது உங்க வாழ்க்கை துணையோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ மற்றும் சந்திரத்தோட நிலை பலவீனம் அடையும் போதுதான் உங்கள் உயிராய் இருந்த நம்பிய உறவினர்களே உங்க வார்த்தை அவங்கள ஒருவரோட வார்த்தை உங்களை நெஞ்சில ஈட்டியா பாய்வது போல காயப்படுத்தி இருந்திருக்கும். அந்நியன் சொன்னா பரவாயில்லை, அந்நியன் சொல்லலாம் பரவாயில்லை, ஏன் இவர்கள் இப்படி பேசி விட்டாங்களே என்ற ஒரு அந்நியம் உங்களுக்குள் பரவி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த துரோகம் அல்லது கசப்பான வார்த்தை உங்கள் இதயத்தையே உடைத்து நீண்ட நாட்களுக்கு அவங்கள மன்னிக்க முடியாத நிலையை உருவாக்கி இருந்திருக்கும். உங்களுக்கு தலைமை இயக்கும் போட்டி உருவாகி இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு என்பது தொழில் மற்றும் கீர்த்தி ஸ்தானம் ஆகும். இந்த 10ஆம் வீட்டில் ராகு அமரும் போதோ அல்லது 10ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனுடன் இணையும் போதும் வேலை செய்யும் இடத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ யாரோ ஒருவர் யார் லீடர் என்ற தலைமை போட்டி உருவாகும். உங்களை விட தகுதியில் குறைந்த ஒருவர் உங்களுக்கு மேல் அதிகாரம் செய்ய வரும் போது உங்களால் அதை சகித்து கொள்ள முடியாது. நான் தான் இந்த இடத்திற்கு தகுதியானவன், என் திறமைக்கு முன்னால் மற்றவர்கள் எம்மாத்திரம் என்ற அந்தரங்க போட்டி மனப்பான்மை உங்களுக்குள் எரியும் நெருப்பாகவே மாறும். இந்த தலைமை போட்டியால் உத்தியோகத்தில் தேவையில்லாத அரசியல் மற்றும் எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வேலை செய்யும் இடத்திலேயோ குடும்பத்திலேயோ யாரெல்லாம் லீடருங்கிற தலைமை போட்டி உருவாகியிருந்திருக்கும். அதனால உங்களை விட தகுதிகளை குறைந்த ஒருவர் உங்களுக்கு மற்றவர்கள் தகுதியில் குறைந்தவர் உங்களை அதை செய் இதை செய்யன்னு சொல்லி சகித்து கொள்ள முடியாது. அவங்களே மேலதிகாரம் செய்ய வரும்போது உங்களால் அதை சகித்து கொள்ளவே முடிந்திருந்திருக்காது. அதனாலேயே கொஞ்சம் மனஸ்தாபங்களும் இப்போ சில கஷ்டப்பான இதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும்.
இந்த தலைமை போட்டியாளர் உத்தியோகத்துல தேவையில்லாத அரசியல் மற்றும் எதிர்ப்புகளை நீங்கி சந்திக்க தேவையிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அது முயற்சி ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் வலுவடைவதால் கடந்த சில வருடங்களாக தொட்டால் முடங்கும் என்று இருந்த நிலை மாறி தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற காரிய சித்தி யோகம் உண்டாகும். வீடு கட்டுவதிலும் இருந்த தடைகள், அரசாங்க அனுமதிகள், விசா கிடைப்பதில் இருந்த தாமதங்கள், சொத்து வாங்குவதில் இருந்த சட்ட சிக்கல்கள் என அனைத்தும் தவிடுபொடியாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தள்ளி போன காரியங்கள் எல்லாம் மிக குறைந்த முயற்சியிலேயே அதிவேகமாக நடந்து முடிந்து உங்களுக்கு சாதகமான பலனையே தரப்போகின்றது. அதாவது உங்களுக்கு நீங்க தொட்டாவே அது முடங்கும் என்கிற அந்த கடந்த கால வாழ்க்கையில இருந்து இப்ப நீங்க எதை தொட்டாலும் அதெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற காரிய சித்தி யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாம வீடு கட்டுவதில் இருந்த தடைகள், அரசாங்க அனுமதிகள், விசா கிடைப்பில் இருந்த தாமதம், சொத்து வாக்குவதத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள் என்ன அனைத்துமே தவிடுபொடியாக போகிறது. நம்பிக்கை திரும்பும் உங்களுக்கு. ராகு கேது மற்றும் சனியின் கோச்சார நிலைகள் சாதகமா மாறுவதால உங்கள் மனசை ஆட்டி பதைத்த குழப்பங்களும் நம்மால் முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாமே நீங்கி இழந்த தார்மீக நம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் முழுமையாகவே திரும்பும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். உங்களது பேச்சில் தீர்க்கமும் செயலில் வேகமும் விவேகமும் வெளிப்படும். விதி என்று எதுவும் இல்லை, உழைப்பால் எதையும் ஏமாற்றலாம் என்ற அசாத்தியமான நேர்மறை சிந்தனை உங்களுக்குள் உருவாகி உங்களை வெற்றி பாதையில வழி நடத்தி செல்லும். அதாவது உங்களால் உங்களோட மனசை ஆட்டி படைத்த குழப்பங்கள் எல்லாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் எல்லாம் நீங்கி தா இழந்த தார்மீக நம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் முழுமையாவே திரும்ப போகின்றது. எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் பிறக்கப் போகிறது உங்களுக்குள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்பு அதிகம். தற்போது கிரகங்களின் சாதகமாக இருப்பதால் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது நீங்கள் சார்ந்த அமைப்பிலோ மிகப்பெரிய உயர் பதவிகளும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் பலரை வழிநடத்தும் ஒரு தலைவராகவோ மேலாளராகவோ அங்கீகரிக்கப்படுவீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு கட்சியின் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் கூடினாலும் உங்களது நிர்வாக திறமையால அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீங்க. அது உங்களுக்கு கிரகங்களோட சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலை செய்யும் இடத்துலையோ அல்லது நீங்கள் சார்ந்த அமைப்புலையோ பெரிய உதவி உயர் பதவியும் புதிய பொறுப்புகளுமே உங்களை தேடி வரப்போகின்றது. நீங்கள் பலரை வழிநடத்தும் ஒரு தலைவராகவோ மேலாளராகவோ அங்கீகரிக்கப்படுவீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது முயற்சி ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் வலுவடைவதால் கடந்த சில வருடங்களாக தொட்டால் முடங்கும் என்று இருந்த நிலை மாறி தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற காரிய சித்தி யோகம் உண்டாகும். வீடு கட்டுவதிலும் இருந்த தடைகள், அரசாங்க அனுமதிகள், விசா கிடைப்பதில் இருந்த தாமதங்கள், சொத்து வாங்குவதில் இருந்த சட்ட சிக்கல்கள் என அனைத்தும் தவிடுபொடியாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தள்ளி போன காரியங்கள் எல்லாம் மிக குறைந்த முயற்சியிலேயே அதிவேகமாக நடந்து முடிந்து உங்களுக்கு சாதகமான பலனையே தரப்போகின்றது. அதாவது உங்களுக்கு நீங்க தொட்டாவே அது முடங்கும் என்கிற அந்த கடந்த கால வாழ்க்கையில இருந்து இப்ப நீங்க எதை தொட்டாலும் அதெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற காரிய சித்தி யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாம வீடு கட்டுவதில் இருந்த தடைகள், அரசாங்க அனுமதிகள், விசா கிடைப்பில் இருந்த தாமதம், சொத்து வாக்குவதத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள் என்ன அனைத்துமே தவிடுபொடியாக போகிறது. நம்பிக்கை திரும்பும் உங்களுக்கு.
ராகு கேது மற்றும் சனியின் கோச்சார நிலைகள் சோ சாதகமாக மாறுவதால உங்கள் மனசை ஆட்டி பதைத்த குழப்பங்களும் நம்மால் முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாமே நீங்கி இழந்த தார்மீக நம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் முழுமையாகவே திரும்பும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். உங்களது பேச்சில் தீர்க்கமும் செயலில் வேகமும் விவேகமும் வெளிப்படும். விதி என்று எதுவும் இல்லை, உழைப்பால் எதையும் ஏமாற்றலாம் என்ற அசாத்தியமான நேர்மறை சிந்தனை உங்களுக்குள் உருவாகி உங்களை வெற்றி பாதையில வழி நடத்தி செல்லும். அதாவது உங்களால் உங்களோட மனசை ஆட்டி படைத்த குழப்பங்கள் எல்லாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் எல்லாம் நீங்கி தா இழந்த தார்மீக நம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் முழுமையாவே திரும்ப போகின்றது. எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் பிறக்கப் போகிறது உங்களுக்குள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்பு அதிகம். தற்போது கிரகங்களின் சாதகமாக இருப்பதால் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது நீங்கள் சார்ந்த அமைப்பிலோ மிகப்பெரிய உயர் பதவிகளும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் பலரை வழிநடத்தும் ஒரு தலைவராகவோ மேலாளராகவோ அங்கீகரிக்கப்படுவீங்க. அரசியல் மற்றும்